ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஏகே கேமி பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து அந்த காலேஜ் அன்னைங்க கூட போனோம்ல மக்களே. இப்போ வந்து ஏகே கேமிங் 3 என் ஃப்ரெண்டு தீபக் அவன் பேர். அவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கான். அவன் அவன் என் கூட கூப்பிட்டான். அவங்க கூட அந்த அன்னைங்க கூட விளாட்றத பார்த்து என்னை கூப்பிட்டான். டே வரியாடா, நம்ம 2 பேரும் ஒன்று செஷன் போடும்டா, வாடா நீயா நானா பார்த்துக்கோம்டான்னு. அவன் நல்லா விளையாடுவான் மக்களே. அதான் போ சரி வாங்கடா பார்த்துக்கோம்டான்னு. அவன் ரொம்ப நேரமாக ஆளை காணோம். சரி நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவன்கிட்ட கேட்டு எங்கடா இருக்கண்டு, இந்த இருடா வரண்டா அப்படின்னு சொன்னேன். சரி இங்கிட்டலாம் சுற்றி பார்த்துட்டு சரி அங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு பார்த்தா அவன் அங்கிட்டு போய் பார்த்து குதிச்சுக்கு இருக்க பார்த்தா மேலே இருக்கான் புள்ள. அங்கே ஒழிச்சிக்கிட்டு கிடந்தா போல இருந்தா வரான் பாருங்க, வெள்ளை கலர் சட்டையை போட்டுக்கிட்டு. அவனை அடித்து அப்புறம் ஊக்காங்க போட்டுட்டேன். என்கிட்ட க்ளூவால் இல்லைன்னா நான் லேட்டாக தான் க்ளூவால் எடுக்க மறந்துட்டேன் மக்களே. அதான் அப்புறம் அவனை அடித்து சத்துண்டு கொடுத்தே விட்டேன் பயல. அப்புறம் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த இது மேக்ஸ் பண்ணுறது வந்துருச்சு. அந்த எனிமி அடித்தோம்னா அந்த இது பண்ணுவோம்ல மக்களே, அது அது வந்துருச்சு. அப்புறம் ரவுண்டு அடிச்சிட்டேன் பயல. அப்புறம் ரவுண்டு அதே மாதிரி ஈரேக்கே மட்டும் போட்டேன் மக்களே. ஏகே சலாமில் வந்துச்சு. ரவுண்டு வின்னு, 2வது ரவுண்டு இப்போ நம்ம இது குழுவாலும் இது அப்கிரேட் மட்டும் பண்ணிக்கிட்டேன் மக்களே. 2 காளானு லிப்பர்கிட்ட தான் நம்மளுக்கு. அப்புறம் வெளியே வந்துட்டு குத்திக்கிட்டு இருந்தேன் பயல்களை பூரா லிப்பர்கிட்ட எடுத்துக்கிறேன். நம்மளை வந்து இப்போ வந்து நான் ஏகே கேமிங் 1, என் ஃப்ரெண்டு ஃபாருக்குன்னு வந்து என் பேர் சதாமு. நான் ஏகே கேமிங் 1, என் ஃப்ரெண்டு பேர் ஃபாருக்கு, முகமது ஃபாருக்கு. அவன் ஏகே கேம் 2, ஒன்னொருத்தன் தீபக், அவன் ஏகே கேமிங் 3 மக்களே. இப்போ நான் வந்து அவன் கூட தான் மேட்ச் போயிருக்கேன். ஏகே கேமிங் 3 தீபக் கூட தான் மேட்ச் போயிருக்கேன். அவன் 5th தான் படிக்கிறான். அவன் கூட போனேன். அவன் அழுத்துறான் மக்களே. அவன் நல்லா முதல்ல விளாண்டுக்கிட்டான். அவங்க அப்பா தவறிட்டார் மக்களே, அதனால் அவன் விளாட்றத விட்டுட்டான். இப்போ தான் சரி நாங்கள் இப்போ நாங்கள் 2 பேரும் ஆரம்பித்ததை பார்த்து எங்கள் கூட வரேன். நான் தூக்கி விட்டேன் மக்களே. அப்புறம் தூக்கி விட்டு படலை. அப்புறம் கவரை எடுத்து ஊக்காங்க போட்டேன் மக்களே. ஊக்காங்க போட்டுட்டு அவன் கிட்ட போனேன். அப்பயும் சரியான ஆளாக இருப்பான் போல. அப்பயும் பேசாட்டி அடியே வாங்க மாட்டேன் மக்களே. அவன் இந்த கண்ணை வச்சிருக்கேன். அவன் பேர் என்னது, நம்மளோட ஒரு கண்ணு செவனுன்னு சொல்லுவாங்க மக்களே. அப்புறம் எனக்கு அந்த டக்குன்னு வெளியே வர்றது வந்துருச்சு மக்களே. அதனால் அடிச்சுட்டான். சரி விட்றா சொல்லாம் பையன் பொழைச்சி போட்டும், சின்ன பையன் தானே அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா அவன் பாவம் மக்களே, அவங்க அப்பா தவறுனனால விளாட்றது இல்லை பாவம். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே, ப்ளீஸ் மக்களே. ஏன்னா அவன் பாவம் மக்களே. அவங்க அம்மா மட்டும் தான் அவனை பார்த்துக்கிறாங்க. அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்குது சுஜித்து. அவன் எங்கள் கூட சேர்ந்து ஆரம்பிச்சிருவான் ஏகே கேமிங் 4. அவனும் ஆரம்பிச்சிடுவான் மக்களே, கவலையப்படாதீங்க மக்களே. நாங்கள் 4 பேருமே சேர்ந்து ஒரு ஸ்குவாடாட்டி மேட்ச் போடுவோம் மக்களே. நீங்கள் வந்து கமெண்டில் டாஸ்க் கொடுங்க மக்களே. ஃப்ரீ ஃபயரில் டாஸ்க் என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் செய்கிறோம். இப்போ பீமா சக்தி மேலே ஏறி கில் பண்ணுங்க, கையிலே குத்துங்க அப்படின்றலாம் நாங்கள் பண்ணுறோம் மக்களே. நீங்கள் கமெண்ட் பண்ணணும் மக்களே. அப்புறம் என்ன கேம் விளாட சொன்னால், ஏன்னா நாங்கள் பேர்லேயே என்ன வச்சுருக்கோம், ஏகே கேமிங்னா என்னது, எல்லா கேமே விளாண்டு போகிறது தான் கேமிங்கு. அதனால் நீங்கள் என்ன கேமு சொல்கிறீங்களோ அதை பூரா நாங்கள் விளாண்டு போடுறோம் மக்களே. இந்த ரவுண்டு அடிச்சு விட்டான் மக்களே. அவன் அழுத்தி ரொம்ப பிடிக்கிறான் மக்களே, அதனால் அடிச்சு விட்டான். அப்புறம் 2வது ரவுண்டு அவன் 2 ரவுண்டு வச்சுட்டா, நான் 1 ரவுண்டு தான். சரி வாடா M10 மேக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கண்ணு பேர் என்னன்னு தெரில மக்களே, ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டு. அப்புறம் டெஸ்ட் அடிக்கல் நம்ம பையன் தான் அப்கிரேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மேக்ஸு காளானு மெடிக்கெட் காளானு லிப்பர்கிட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் மக்களே. அப்புறம் குத்திக்கிட்டே இருந்தேன். இது நம்ம முதல்ல சொன்னேன்ல மக்களே, வீடியோவில் பார்த்தேன் இவங்க வேகமாகவே திறக்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு. அதுதான் பிரச்சனையே. இப்போ அது மட்டும் திறந்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் மக்களே, கரெக்டாக இருக்கும். அது மட்டும் கிரணாக்காரங்கிட்ட சொல்லி மாற்றுங்க மக்களே, நீங்களே சொல்லி. அப்புறம் எங்கிட்ட பார்த்துக்கிட்டே இந்த ஆளை காணா பயப்பில்லை எங்கிட்டதே அவன் மறைஞ்சு அடிக்கிறான் மக்களே. எங்கிட்ட இருப்பானே தெரியாது. அவன் அலாக்கு தான் வச்சுருக்கான். அது வந்து இப்போ காசு கூட்டனால வாங்கிட்டான் பையன். அவன் ஐடி முன்னாடி இருந்த ஐடி போயிடுச்சு. அதில் நிறையா டாப்அப்லாம் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் முதல்ல என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்கள் கமெண்டில் கேளுங்க, ப்ரோ எனக்கு எமௌண்ட் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எமௌண்ட் கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு யூடியூப்பில் டாப்அப் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சுடுறேன். நீங்கள் உங்கள் ஐடி நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. என் ஐடி பேர் ஏகே சதாம்.
நான் உங்களுக்கு இது கூட சொல்கிறேன், என்னோட நம்பரு மக்களே. நான் என்னோட யூஐடி நம்பர் சொல்கிறேன். ஏகேஸை தான் போட்டு பாருங்கள். ஒரு டிராகனோட பச்சை கலரு இது ப்ரொஃபைல் அப்படி வரலான்னா நான் யூஐடி இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 22 35 89 18 47. திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், 22 35 89 18 47. மக்களே, இதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ப்ரோ, நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் ஐடி நேமு போட்டு கீழே உங்கள் யூஐடி நம்பர் போட்டு சொல்லுங்கள். நான் அப்போ தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ண சரியாக இருக்கும் மக்களே. சரியா மக்களே? எங்கள் 3 சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எதுவுமே போடாங்க. ஏகே கேமிங் ஏகேன்னு போட்டு கேப் விட்டு கேமிங் அப்படின்னு போட்டு 1, நான் சலாம் 1, ஃபாருக்கு 2, தீபக்கு 3, அவ்வளோ டீஹெச்ன்னு போட்டுருங்க. அந்த 1 2 3 கிட்ட இப்போ இந்த இடத்துல செவரை முட்டிக்கிட்டே போய்கிட்டு மக்களே. இது கொஞ்சம் கொஞ்சம் ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு செல்லு. ஏன்னா நான் வச்சுருக்கிறது கம்மி ரேஞ்சு செல்லு தான். அதனால் செல்லு வாங்கணும் மக்களே. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் எது வேணால் உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் மக்களே. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இந்த வட்டம் அடிச்சுக்கிட்டே ஞாபகம் அப்புறம் லைஃப்பை சுற்றிட்டு லிப்பர்கிட்டலாம் சுற்றிட்டு ஏதாவது சுற்றி வர பார்க்குறா எவ்வி அடிக்கிற மாதிரி தான் உள்ளே போயிட்டான். அப்புறம் சரி இருந்துக்கிட்டே இருந்தால் சுற்றி வர பார்க்குது பயமுள்ள. சரி அப்புறம் இங்கிட்டு தான் வருவான்னு நினச்சி நான் இங்கிட்டு போனால் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கான். அது சுற்றி வீட்டுக்குள்ளே இருந்தால் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். சரி அடிக்கலான்னு தான் டக்குன்னு எதிர் குச்சிட்டேன். அப்புறம் இங்கிட்டு ஆனால் அவங்க பார்த்துக்கோம்டாண்டு எவ்வி அவர் அடிக்கிறாப்லையா பெரிய கை கணக்காக இருந்துக்கிட்டு எவ்வி அடிக்கிறா பயமுள்ள. அப்புறமேட்டு அவன்கிட்ட போனாண்டு ஊக்காங்க போட்டேன் மக்களே. அவன்கிட்ட போனால் பையன் இருந்தாலும் நிற்கிறாப்புல அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அழுத்தி பிடிச்சிட்டேன் மக்களே. அவன் என்ன சரி அப்போ நாங்கள் கம்மி லைஃப் ஆக்கி விட்டான். அழுத்திக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவன் கம்மி லைஃப் ஆக்கிட்டான் மக்களே. அதனால் நான் அழுத்த ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. அவ்வளோதான். நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் மக்களே. அதுவும் இல்லாமல் நான் அடுத்து என் ஃப்ரெண்டு ஃபாருக்கு ஏகே கேமிங் 2 அவன் கூட 1 செஷன் போகிறேன். அடுத்து என் ஃப்ரெண்டு இத்ரீஸ்ன்னு ஒருத்தர் இருப்பான் மக்களே. அவனுக்கு 13 வயசு ஆகுது மக்களே. அவனும் எங்கள் செட்டு தான் 8ஆவது தான் படிக்கிறான். அவனும் அவங்க அம்மாட்ட செல்லு இல்லை, அதனால் அவங்க அப்பா அவங்கள தவறு போயிட்டாரு. அதனால் அவன்கிட்ட செல்லு இல்லாத காரணத்தினால அவனால் ஐடி ஓப்பன் பண்ண முடியல. அவனுக்கு நாங்கள் எப்படியாச்சும் அவன்கிட்ட இப்போ அவங்க அம்மா வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த செல்லில் ஃப்ரீ ஃபயர் மட்டும் வச்சுருக்கான். யூடியூப்புக்கு தேவையான அது ரேம் கூட இல்லை மக்களே, கம்மியாக இருக்கும். அது ஏற்றி அவன் பண்ணானா என் செல்லு டோட்டலாக போயிடும் மக்களே. அதனால் அவனை நாங்கள் அப்படியே வேணாம்டா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் மக்களே. ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் மக்களே. அவனுக்கு நாங்கள் பண்ணி தரோம். அப்புறம் பார்த்தா பைப்பில் இங்கிட்டேருந்து வருவான். பார்த்தா இங்கிட்டு உள்ளே இருந்து வருது பைப்பில் ஒளிஞ்சிக்கிட்டு. அப்புறம் நான் லைஃப்பை சுற்றினேன். ஃபுல்லு மெடிக்கல் வச்சுருந்தனால ஈஸியாக போச்சு நம்மளுக்கு. அவர் லைஃப்பை சுற்றுறாப்புல எவ்வி அடிக்கலான்னு போகிறப்ப டக்குன்னு குளுவால் போட்டு என்னென்னமோ உழப்புது மக்களே நம்மளுக்கு போட்டு. அப்புறம் உழப்பிடுச்சு கன்று ரீடர் அளவில் அது ஏன்னா ஃப்ளாஷ் பாம்பு போட்டு நானே செத்துட்டேன். ஆனால் க்ளூவால் எடுக்கிறக்குள்ளாட்டி ஃப்ளாஷ் பாம்பு போட்டு நானே செத்துட்டேன் மக்களே. அப்புறம் அவன் 4 ரவுண்டு போயிட்டேன். நான் 2 ரவுண்டில் தான் நிற்கிறேன். 7ஆவது ரவுண்டு வந்துச்சு மக்களே. இந்த வட்டம் நான் இது வெறி ஆகிட்டேன் மக்களே. ஏன்னா ஃபுல்லாகவே நம்மளை அடிக்கிறப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன நினைப்பாங்க. அதனால் சரி வாடா பார்த்துக்கும்டாண்டு இந்த ரவுண்டுலேருந்து அடிப்போம்டா அப்படின்னு சொல்லி வாடா புள்ள நீ ஏன் நான் பார்த்துக்கும்டாண்டு அவனை அப்புறம் நான் வேகமாக ஓடினேன் மக்களே. ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் அப்படியே செத்து போயிடுவேன் மக்களே. நான் ஏன்னா அவன் சின்ன பையன், அவனுக்கு லாட நாங்கள் லாண்டு பார்த்துக்கோ. இந்த இடத்துல ஹெட்ஷாட் அடித்தேன் மக்களே. அப்புறம் நான் இது அப்கிரேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் எதுக்குமா அவனை 4 ரவுண்டு விட்டுட்டேன். அவனுக்கு லாட தெரியும். ஆனால் இப்போ அவன் எங்கள் அப்பா தவறுனால லாட தெரியுமா என்னன்னு சரி சும்மா லாடுவோம் நம்ம விசாடி குண்டக்க மாட்டாக்க அப்படின்ட்டு பார்த்தா அடிச்சுக்கிட்டு இருக்கான். வெறி ஆகிட்டு அதையான் டே நீயா நானா பார்த்துக்குவோம் வா. இந்த ரவுண்டு 3 ரவுண்டு நான் ஜெயிச்சுட்டு அவன் 4 ரவுண்டு வாடா பார்த்துக்கலாம்டாண்டு ஆடாண்டு ஏறி போய்கிட்டு இருக்கேன். சாட்டை கொடுக்க நான் இந்த ரவுண்டு தண்ணிக்குள்ளே குதிக்கலாம் தான் இருந்தேன். ஏன்னா அவன் 4 ரவுண்டு ஜெயிச்சுட்டான். எதுக்கு நம்ம தண்ணிக்குள்ளே குதிச்சுடுவோம். நம்ம எவ்வளோ பெரிய ஆள் நம்மலாம் ஏன் அவங்க
காலேஜ் எண்ணெயிலேயே அவ்வளோ இது பண்ணி தோக்கடிச்சோம். அப்புறம் இந்த இடத்துல அடிச்சா டக்குன்னு அடிக்க வந்துட்டான். அப்புறம் டக்குன்னு குளுவால சுற்றி போட்டுட்டு அங்கிட்டு போனால் குளுவாலுக்கு பின்னாடி லைஃப்பை சுற்றிக்கு இருக்கு பயபுள்ள. அப்புறம் அவனை ஊக்கான் போட்டு பொறுமையாக போய் அவனை அடிச்சு போட்டேன். அவனை என்னை அடிச்சு போயான். அவனுக்கு ஹெட்ஷாட் விழுந்துச்சு. ஆனால் எனக்கு குறையாதனால அதை விட்டுட்டேன். அப்புறம் 4 அவனும் 4 அடா அப்படில நீ இன்னையிலேருந்து பார்த்துக்கோங்க. எனக்கு ஆனால் இது பீமா சத்தியன் பீக் டவரே பீக் அது இங்கே என்ன இடம் தெரியல. பீக்கவே எனக்கு பிடிக்கல மக்களே. ஏன்னா முதல்ல இருந்த வீடு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வீடு நல்லாவே இல்லை மக்களே. கிருணாக்காரங்களை சொல்லி நீங்கள் மாற்றுக்க மக்களே. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போடுறேன். என்ன வீடியோ வேணால் தான் போடுறேன். நீங்கள் நான் உங்களுக்கு ஐடி பேர் சொல்லிட்டேன் மக்களே. நீங்கள் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் என் ஐடி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தொட்டை ஹெட்ஷாட் மக்களே, சரியான ஹெட்ஷாட் அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு வாட்டை அடித்தாலும் அது அப்கிரேட் ஆயிடும் மக்களே. நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் உங்கள் பேர் அந்த யூஐடி நம்பர் கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன டாஸ்க்கு சொன்னாலும் செய்வேன் மக்களே. இது ஃப்ரீ ஃபயரில் சொன்னாலும் சரி, எந்த கேமு பேர் சொன்னாலும் சரி, அதில் நான் பார்த்துக்கிறேன் மக்களே. நீங்கள் சொன்னால் மட்டும் போதும் மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ப்ளீஸ் மக்களே. அதான் மக்களே உங்கள்கிட்ட கேட்குறேன். அதான் மக்களே மெயின் எனக்கு. ஏன்னா எனக்கு நீங்கள் லைக்கும் கொடுக்கணும் எனக்கு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதனால் எனக்கு நான் ஏற்கனவே இந்த ஐடி வச்சுருந்தேன். யூடியூப்பில் போட்டுக்கிருந்தேன். முதல்ல இதே ஐடியாக பேர் மட்டும் தான் மாற்றிருக்கேன். இப்போ மாம் டேடுன்னு வச்சுருந்தேன். இப்போ ஏம்மா இப்போ ஏகே கேமிங் வச்சுருக்கேன். முதல்ல விளாண்ட மாதிரிலாம் ஏகே கேமை மட்டும் போடுவோம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால் முதல்ல போட்டுக்கிருந்தேன். அதில் 15 ஃபாலோவர் என்னையை நம்பி வந்தாங்க. அதுதான் பெரிய விஷயம். இதில் என்னையை நம்பி வந்த ஃபாலோவர்ஸுக்கு நான் வீடியோ போடாமல் அவங்க ஒன்றும் இருக்காங்க. அதான் அவங்களுக்காண்டி இல்லாட்டினாலும் எனக்காண்டி இல்லைனாலும் அவங்க சந்தோஷத்துக்காண்டி நான் போடணும்னு நினச்சேன் மக்களே. இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்க. நீங்கள் எனக்கு 15 ஃபாலோவர்ஸில் 15 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். இன்னும் மேலும் போடுறேன்னா முதல்ல அந்த காலேஜை நீங்கள் கூட போட்டோம்ல, அதில் நான் எதுக்குமா அவங்க கூட போனேன். நான் பயமாக தான் இருந்துச்சு. பயமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப. ஏன்னா அவங்க சொன்னாங்க பயமாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க அந்த அண்ணிங்க கூட போகிறக்கே பயமாக இருந்துச்சு. அந்த அண்ணிங்க ரொம்ப எங்களை வெறுப்பேற்றிட்டாங்க. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கெல்லாம் வேஸ்ட்டுடா, நீங்கள்லாம் முன்னேறவே மாட்டீங்களா. அதனால் உங்களை பற்றி தப்பாக பேசினனால தான் நான் மேட்ச்சுக்கே போனேன். ஆனால் உங்களுக்காண்டி நாங்கள் ஆடினதில் நாங்கள் 4 வருஷம் ஓல்டு தான். ஆனால் எங்களால் இப்போ இடையில விளாட முடியாதனால டச்சு விட்டு போனதுனால ஏன்னா நான் அவங்கள உண்மையாகவே அடிச்சுருப்பேன் மக்களே. அதனால தான் மக்களே இந்த மேட்ச் பூயா அடிச்சுட்டேன் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இதோட அந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மக்களே. வணக்கம் மக்களே.